ஹலோ நண்பர்களே! பொதுவா சாதம் வெரைட்டியா செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா, ஆரோக்கியமான உணவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால ஈஸியாவும், ரொம்ப சிம்பிளா முடியக்கூடிய ஒரு சமையல் அப்டின்னா லெமன் சாதம் தான். எல்லாருக்குமே ஓரளவு செய்ய தெரியும். இருந்தாலும் கூட, இந்த வீடியோவ பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். தேவையான அளவுக்கு ரைஸ் அதாவது சாதம் நீங்க பச்சரிசி சாதம் இருந்தாலும் சரி, புழுங்கலரிசி சாதம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. தேவையான ரைஸு அதுக்கேற்ற மாதிரி லெமன் நான் 2.5 லெமன் எடுத்து பூஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன் பூஞ்சி எடுத்து வச்சுங்க. இது எல்லாமே ஓகே. இதுலேயே எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கிண்ணத்தில். அதில் என்ன போட்டிருக்கேன்னா காஞ்ச மிளகாய், அப்புறமா பெருங்காயத்தூள், உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், அவ்வளோதான். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். லெமன் பூஞ்சி வச்சுட்டேன். 2.5 லெமன் பூஞ்சி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடாயில் ஆயில் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ விட்டுக்குங்க. விட்டுக்கிட்டு அந்த ஆயில் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, நான் இப்போ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா கிண்ணத்தில், அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேயே பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து வச்சுருந்ததுனால 4 கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கினே இருந்தீங்க அப்படின்னா, இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப கருகிடக்கூடாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் லிமிட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு லெமன் அதில் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அது உங்களோட விருப்பம் தான். பொதுவாக உப்புலாம் கூட்ட குறைச்சி சேர்த்துங்க. 2 நிமிஷம் தான் இது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு குக்கிங் ஆயில், அவ்வளோதான். லெமன் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. ரைஸ் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லெமனை இதில் ஊற்றி அப்படியே இறக்கிடணும். இறக்கிட்டு சாதம் கிளறிட்டா ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். நான் ஒரு பஜ்ஜி செய்து சாப்பிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 3 நிமிஷத்தில் லெமன் சாதம் ரெடி ஆகிடும். நிறைய மசாலாலாம் இல்லாமல் ஒரு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வச்சு நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.